12th இங்கிலீஷ் நெக்லஸ் லெசனில் நம்ம இப்போ கிராமர் பார்ட் பார்க்குறோம். கிராமர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் த சென்டென்சஸ். இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதனால் அதை பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். In lesson 7 we have learned simple, complex and compound types of sentences. In this lesson we will learn how to transform sentence into another type. ஸோ சென்டென்ஸை வந்து வேறு மாதிரி எப்படி மாற்றணும் அதான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இந்த செக்ஷனில் அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். அதாவது சிம்பிள் டேர்மில் இருக்க டைப்பில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் டைப்புக்கு எப்படி மாற்றுறது. ஆட் டிபெண்ட் clauses யூஸிங் subordinating conjunction. although, because, since, when, while, etc. ஸோ இந்த வேர்டெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சபார்டினேட் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஜதின் வென்ட் டு ஸ்டோர். ஜதின் வென்ட் டு த ஸ்டோர். ஸோ ஜதின் ஸ்டோருக்கு போனார். இது எப்படி மாற்றலாம்? ஜதின் forgot to bring his wallet. ஸோ இப்போ இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஜதின் வந்து ஒரு ஸ்டோருக்கு போனார், கடைக்கு போனார். ஜதின் வந்து அவரோட பர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வேலெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துட்டார். when we join these two simple sentences into complex one it will be. ஸோ இந்த ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க A and B. இது வந்து நாம் இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றோம்னா என்ன பண்ணணும்? when Jatin went to the store, he forgot to bring his wallet. ஸோ இந்த வென்னுங்கிறது ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு சப்பார்டினேட்டிங் கன்ஜஷன். ஸோ ஜத்தின் வந்து ஸ்டோருக்கு போயிருக்கும்போது அவர் வந்து அவரோட வேலெட், அதாவது பர்ஸை மறந்துட்டார். இதுதான் பார்த்திங்கனாக்கா நம்ம சிம்பிள் சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றுறது. இந்த கமாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லேருந்து சிம்பிள் சென்டென்ஸ்க்கு எப்படி மாற்றுறது அப்படின்னா, ரிமூவ் த டிபெண்ட் clause அண்ட் ரீட்டைன் த இண்டிபெண்ட் clause. ஸோ அந்த டிபெண்ட் clause-ஐ எடுத்துகிட்டு இண்டிபெண்ட் clause-ஆக போடணும். எக்ஸாம்பிளுக்கு த நெக்லஸ் வாஸ் ஸோ காஸ்ட்லி தட் ஷீ குட் நாட் பை இட். இந்த நெக்லஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, ஏன்னா அதை அவங்களால வாங்க முடியாது. திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இட் குட் பி கன்வெர்ட்டட் இன்டு சிம்பிள் ஒன். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மாற்ற முடியும். எப்படின்னா, த நெக்லஸ் வாஸ் டூ காஸ்ட்லி ஃபார் ஹர் டு பை, அ சிம்பிள் சென்டென்ஸ். இவ்வளோ தான். A necklace was too costly for her to buy. ஸோ இந்த மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் வந்து சிம்பிள் சென்டென்ஸ்க்கு மாற்றுறது. இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு எப்படி மாற்றலாம்? கம்பைன் டூ சிம்பிள் சென்டென்ஸ் வித் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் ஆர் செமிகாலன்ஸ். ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸும் இல்லை செமிகாலன்ஸை வச்சு நம்மளால் டூ சிம்பிள் சென்டென்ஸை கம்பைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், Molly watched a movie. Partha went out for a walk. இது ரெண்டு கம்பைன் சென்டென்ஸ். இதை எப்படி நம்ம வந்து ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் இதை எப்படி காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறாங்கன்னா, தீஸ் டூ சிம்பிள் சென்டென்ஸ் குட் பி ஜாயின்ட் ஆஸ். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும்னா, Molly watched a movie and Partha went out for a walk. ஸோ மாலி வந்து மூவி பார்த்துட்டு இருந்தா அப்படி, பார்த்தா வந்து வாக்கிங் போயிட்டா அப்படி. இது ஆண்டுங்கிறது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஜாயின் பண்ணுற கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன். இப்போ காம்பவுண்ட்லேருந்து சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறது. ஐடென்டிஃபை த மெயின் ஆக்ஷன் ஆர் ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ் இன் த இண்டிபெண்ட் clause. ஸோ ஒரு மெயின் ஆக்ஷனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா அந்த இண்டிபெண்ட் clause-ஐ வந்து நம்ம அந்த ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ரெடியூசிங் ஒன் ஆர் மோர் மெயின் clause
into a word or a phrase. ஒரு வேர்ட்லேயோ ஃப்ரேஸ்லேயோ நம்ம மெயின் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது ரெடியூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், தே வென்ட் டு பார்க் அண்ட் தே பிளேட் பாஸ்கெட் பால். அவங்க பார்க்கு போனாங்க, அவங்க பாஸ்கெட் பால் விளாண்டாங்க. டு கன்வெர்ட் திஸ் இன்டு சிம்பிள் ஒன் அண்ட் இன்ஃபினிட்டிவ் இஸ் டு பி யூஸ்ட் லைக் தேட். ஸோ இதை வந்து சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு ஒரு இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணும். தே வென்ட் டு த பார்க் டு ப்ளே பேஸ்கெட் பால். அவங்க வந்து பார்க்கு போனாங்க பேஸ்கெட் பால் விளாட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் மாற்றணும். தென் காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்ட். இப்போ காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டுக்கு எப்படி மாற்றலாம், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லேருந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு எப்படி மாற்றலாம். கன்வெர்ட் த டிபெண்டன்ட் கிளாஸ் இன்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் ஜாயின் போத் கிளாஸ் வித் அ கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ ஒரு டிபெண்ட் கிளாஸ் ஒரு சென்டென்ஸில் இருக்குனாக்கா அதை வந்து இண்டிபெண்ட் கிளாஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கிளாஸையும் ஜாயின் பண்ணும்போது கோஆர்டினேஷன் கன்ஜெக்ஷனோட ஜாயின் பண்ணும்போது நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சாரா பிளேட் த பியானோ வைல் ஹர் பிரதர் சாங். சாரா வந்து அவங்க பிரதர் பாடிட்டு இருக்கும்போது பியானோ வாசிச்சுட்டு இருந்தா. அப்படி this complex sentence becomes compound sentence like Sarah played the piano and her brother sang along. ஸோ சாரா வந்து பியானோ வாசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க பிரதர் வந்து பாடிட்டு இருந்தா. அப்படி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட் ஆகுது, அப்புறம் அலாங்குங்கிற ஒரு விஷயம் ஆட் ஆகுது. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆறாவது, காம்பவுண்ட் சென்டென்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு எப்படி மாற்றோம்னா, கன்வெர்ட் ஒன் கோஆர்டினேட்டிங் கிளாஸ் இன்டு அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் போத் யூஸிங் சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். அதாவது ஆல்தோ, பிகாஸ், சின்ஸ், வென், வைல் எக்ஸெட்ரா இந்த வேர்டை வச்சு நம்ம ஜாயின் பண்ணோம்னாக்கா இந்த காம்பவுண்ட் கிளாஸ் சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாறுது. எக்ஸாம்பிள், த clown entered the circus ring and the children started clapping. ஸோ க்ளவுன்னா இந்த இடத்துல ஜோக்கர் வந்து சர்க்கஸ் ரிங்குள்ளே வந்து குழந்தைங்க எல்லாமே கிளாப் பண்ண ஆரம்பித்தாங்க. டு கன்வெர்ட் திஸ் இன்டு காம்ப்ளெக்ஸ் ஒன், subordinating conjunction is to be used like when the clown entered the center ring, comma, the children started clapping. ஸோ இந்த இடத்துல வென்னுங்கிற ஒரு விஷயம் வந்து கமாங்கிறது விஷயம் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், இப்போ அடுத்தது லிட்ரஸி டிவைஸ்க்கு போகணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஃபோர் ஷேடோவிங். ஆஸ் வி ஹாவ் சீன் lesson 7, the story as well includes the wonderful example of foreshadowing when Madame and Monsieur Lucille got to the jeweler shop hoping to find exact replacement of the lost necklace. The jeweler recognized the empty case, but checking his records finds that he has sold such a necklace recently. This gives a hint for Madame Fortune did not even buy a real diamond necklace. ஸோ ஃபோர் ஷேடோவிங்னாக்கா ஒரு கதைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மறைவான விஷயம். ஸோ அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு போனாங்க அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு. அப்போது பார்த்திங்கனாக்கா அந்த ஜுவல்லர் என்ன கண்டுபிடிச்சாருனாக்கா அது ஒரு எம்டி கேஸ். ஆனால் அவர் ரெக்கார்ட் செக் பண்ணும்போது என்னென்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான டைமண்டை விற்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தார். அப்போவே வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தெரிஞ்சிருந்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் வந்து ரியல் டைமண்ட் வாங்கவே கிடையாதுன்னு. ஸோ இதுதான் ஃபோர் ஷேடோவிங் அப்படின்னு சொல்லுது. அயனி. We have already learned about irony in the lesson 3. In this lesson we will discuss it further. Irony refers to the disparity or disagreement of some sort. ஸோ அயனிங்கிறதுனா ஒரு விஷயத்தை ஒத்துக்காதது தான் அயனி. அது என்னென்னு பார்ப்போம். சிச்சுவேஷன் அயனி. The discrepancy can be between the situation that one would logically anticipate or that would seem appropriate
and the situation that actually develops. Example, the fire station burns down, the police station gets robbed. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இந்த ஆக்ட் இந்த விஷயம் வந்து மாறும், இந்த அயனிங்கிற விஷயம் மாறும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஃபயர் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னாக்கா எரிஞ்சிருது, அதாட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னாக்கா திருடப்படுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அயனியான விஷயம். இதே வர்பல் அயனி அப்படின்னா த டிஸ்கிரிப்பன்சி கேன் பி பிட்வீன் வாட் சம்மன் சேஸ் அண்ட் வாட் ஹி ஆர் ஹி ரியலி மீன்ஸ். ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறது கரெக்டான மீனிங்கு என்ன அப்படின்ட்டு பார்க்குறது தான் வர்பல் அயனி. லுக்கிங் அட் அ சன்ஸ் மெஸ்ஸி ரூம், மதர் சேஸ் வாவ் யூ குட் வின் த அவார்ட் ஃபார் கிளீனினஸ். அதாவது அவங்க பார்க்குறது ஒன்று, ஆனால் சொல்ல வர விதம் வந்து வேறு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு அம்மா வந்து அவங்க பையனோட ரூமை பார்த்து அது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. மெஸ்ஸினா என்ன, க்ளீன் அண்ட் ஐடியாவே இல்லை, அங்கங்கே துணி கிடக்கிறது, புக்ஸ் கிடக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க, வாவ் நீங்கள் வந்து உனக்கு அவார்டே கொடுக்கலாம், க்ளீன்னஸ் அவார்டே கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்படியே a bus gets a flat tire and the bus driver says excellent, this day couldn't start off any better. ஸோ ஒரு பஸ் டிரைவர் இப்போ வண்டி ஓட்டுறாரு, பஸ்ஸு காலங்காத்தாலே பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கும்போது பஞ்சர் ஆகிடுது. ஸோ அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருப்பா, இன்றைக்கி மாதிரி ஒரு நல்ல நாள், நல்ல ஸ்டார்ட்டு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு ஆப்போசிட், அந்த சுச்சுவேஷனுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறது வர்பல் அயனி. இதே ட்ராமாட்டிக் அயனின்னா the discrepancy can even be between the facts known to a character and the facts known to the readers of audience. In the Toy Story, Buzz thinks he is a real space ranger, but we know he is a child toy. So இந்த ட்ராமாட்டிக் அயனினாக்கா அது ஒரு இல்லாத விஷயத்த இருக்குதுன்னு யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய குழந்தைங்க பார்த்திங்கனாக்கா நம்ம சக்திமான் ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு ஒரு காலத்தில், ஒரு 20-30 வருஷத்தில். அதை பார்த்தோன்னே அந்த மாதிரி பண்ணால் நாமளும் ஆயிடலான்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. மாடியிலேருந்து எல்லாம் குதித்து நிறைய பேருக்கு அடியும் பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ட்ராமாட்டிக் அயனி. Symbol. As you see in lesson 6, there is instant symbolism in the story The Necklace as well. For example, the diamond necklace is a symbol of wealth. It represents all the things Mathilde did not have in her life. ஸோ இந்த டைமண்ட் நெக்லஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு சிம்பிள், ஒரு ப்ரெஸ்டீஷியஸான, ஒரு வெல்த்தான, ஒரு பணக்கார, ஒரு ஸ்டேட்டஸ்க்கு உண்டான சிம்பிள். ஆனால் உண்மையான பார்த்திங்கனாக்கா அந்த மெத்தில்டே பார்த்திங்கனாக்கா அது லைஃப் லாங்காக அவங்ககிட்ட அது இல்லவே இல்லை. த ஃபேக் நெக்லஸ் சர்வ்ஸ் as a symbol for Madame Loisel's pretensions, reflecting her beliefs that she was superior to her humble circumstances, desiring riches and society esteem. இதை பொய்யான ஒரு நெக்லஸ் வந்து எதை குறிக்குதுனாக்கா அந்த மேடம் லாயல்ஸ் பார்த்திங்கனாக்கா அவங்க தன்னை வந்து பெருசாக காட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான நெக்லஸ் வச்சுருந்தாங்க. இதுதான் சிம்பிளைஸ் பண்ணுது. சரி, இப்போ வொக்காபுலரியில் உங்களுக்கு என்ரிச்மெண்ட் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஹோமோனிம்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம சினானிம்ஸ் கேட்டிருப்போம், ஆன்டனிம்ஸ் கேட்டிருப்போம். இதுனா ஹோமோனிம்ஸ். wood and wood are two words which sound same but have different meaning and are spelled differently. They called homonyms. அது ஒரே சவுண்டில் வரும், ஆனால் அர்த்தம் வேறு, ஸ்பெல்லிங் வேறு. அதுதான் ஹோமோனிம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், wood WOOD வருது, wood WOULD வருது. ரெண்டுத்துக்கும் மீனிங் வேறு, ஆனால் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்குது. அதுதான் ஹோமோனிம்ஸ். திஸ் டேபிள் இஸ் மேட் ஆஃப் wood ஆஃப் புவர் குவாலிட்டி. It is so cold tonight that I would not like to go out. ஸோ இந்த இடத்துல ரெண்டு வுட்டுக்கான டிஃப்ரென்ஸை காட்டியிருக்காங்க அந்த சென்டென்ஸ்லேருந்து.